ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வண்டி இந்த டாடா ஏஸ் தான். இன்றைக்கி இந்த வண்டியை தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஃபுல்லாக டென்ட்டிங்கு டிங்கரிங் ஒர்க்லாம் முடித்து மெட்டல் பேஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து பெயிண்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து என்னென்ன வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோம், எப்படி பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். ஃபுல்லாகவும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. இந்த ஷைனிங் வர்றதுக்கு என்னென்ன வேலை பார்த்துக்கிறோம் முதல்ல பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன வேலை பார்த்துக்கிறோன்னு தெரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மேலே அந்த தகுடு ஃபுல்லாக இப்போ சுரண்டி எடுத்துன்னு இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ண வண்டியில் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்தது இந்த வண்டி தான். மேலே ஃபுல்லாக ஆல்ரெடி பேஸ்ட்டு பத்தி பாட்டு ஃபுல்லாக எப்படின்னா, மேலே அந்த பேஸ்ட்டு பட்டிலாம் பாட்டு ஆல்ரெடி ரொம்ப ஹார்டாக இருந்தது. அது சுரண்டவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு சுரண்டும். அது ஏன் சொன்னால் அந்தளவு பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ஷைனிங் நல்லா வரும். ஃபுல்லாக பேஸ்ட்லாம் சுரண்டி எடுத்துட்டோம். அதை எடுத்துன்னு இருக்கிறோம். அது முடிச்சிட்டப்புறம் இப்போது டோர் லப்பர்ஸு, பேட்ஸு, ஷீட்ஸு அது ஃபுல்லாக இப்போது ரிமூவ் பண்ணுறோம். இந்த வண்டி வந்து ஒரு 8 வருஷம் பழைய வண்டி. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் பேனலுக்குள்ளே பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கம்பெனி பெயிண்ட் அப்படியே இருக்குது உள்ளே. அந்த பில்லர் மாதிரி அடிப்பாங்க கம்பெனியில், அது அப்படியே இருக்குது. அதனால தான் நம்ம மொத்தம் கைட்டி அடிக்கிறோம். எப்போவுமே நம்ம வண்டிக்கு கைட்டி அடித்து மொத்தம் பக்கமாக பண்ணுவோம். அது ஃபுல்லாக கைட்டி ஆச்சு. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சுரண்டி அந்த கார்னர் பீடிங்லாம் பேஸ்ட்டு போட்டாச்சு. மேலே பாருங்கள், பக்கமாக சுரண்டியாச்சு. அடுத்து இந்த கேபினில் சின்ன சின்ன டென்ட்ஸ் இருந்தது, பம்பரில் ஒரு டென்ட் இருந்தது, அது ஃபுல்லாக தட்டி அதுக்கு வந்து பேஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்து இப்போ பேஸ்ட்டு சேண்ட் பண்ணி பட்டி பார்க்கணும். பேஸ்ட்டு சேண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டு ஓவரால் மொத்த வண்டியும் ஃபுல்லாக சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணி ரஃப் பண்ணி தான் பெயிண்ட் அடிப்போம். அப்போ தான் பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக உட்காரும், அந்தளவு ஷைனிங்கும் வரும். பாருங்கள், அடுத்த தென்னையில் பார்க்குறோன்னு பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா வண்டி மொத்தமாக சேன் பண்ணியாச்சு. சேன் பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பெயிண்டிங் ஒர்க் தான். பாருங்கள், ஓவரால் லுக் பாருங்கள், சேன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபைனஸ்ட் கண்டிஷனுக்கு வந்துச்சு வண்டி இப்போது. அங்கங்கே ஃபுல்லாக டென்ட்டு டிங்கர் ஒர்க்லாம் இருந்தது, ஃபுல்லாக பேஸ்ட்டு போட்டு பட்டி போட்டு சேன் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட்டு பேனல் பார்த்தீங்கன்னா உள்ள கலர் பெயிண்ட் அடிச்சாச்சு, பிளாக் கலர் பெயிண்ட், அதுவும் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டு அந்த மேலே பேனலில் வந்து ஸ்டிக்கர் இருந்தது, அது வந்து கஸ்டமர் வேணாம்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டாரு கடைசி நேரத்தில் பெயிண்ட் அடிக்க போகும்போது. சரி, அதையும் சுரண்டிட்டு ஃபுல்லாக அதுக்கு ப்ரைமர் போட்டாச்சு. ப்ரைமர் போட்டு சைடு அந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பேப்பர் ஒட்டி மாஸ்க் பண்ணி இப்போது பெயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுன்னு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கோட்டு, அதுக்கு மேலே செகண்ட் கோட் அடிப்போம். பாருங்கள் பெயிண்டிங் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா கேபினுக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிப்போம், மெட்டாலிக் ப்ளூ, அதுவும் பாருங்கள். அதில் வந்து நான் இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு வெஸ்ட் பெங்கால்லேருந்து, எப்படி ப்ரோ நீங்கள் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறீங்க, மிக்சிங் வீடியோ போடுங்க, என்ன பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு காட்டுங்க சொன்னார். அதுக்காக நம்ம அந்த ஒரு வீடியோ போட்டுருவோம், பெயிண்டிங் எப்படி மிக்ஸ் பண்ணுவோம், எந்த ரேஷியோ தின்னர் கலப்போம், எந்த ரேஷியோ எவ்வளோ பெயிண்ட்டு எவ்வளோ தின்னர் கலப்போன்னு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன், அதுவும் பாருங்கள். நம்ம வீடியோ இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்தது பெயிண்ட் அடிக்கிறது பார்க்கலாம். அப்படியே கடா 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 பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்து ப்ளூ கலர் தான் அடிக்க போகிறோம், மெட்டாலிக் ப்ளூ. பாருங்கள், அதான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. இந்த வீடியோ தான் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதான் இப்போ போட்டுருக்குறோம். பாருங்கள், 1 லிட்டருக்கு எவ்வளோ தின்னர் கலக்குறோம், எப்படி அந்த ஷைனிங் வருது அப்படின்னு பாருங்கள். 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் தின்னர் கலப்போங்க. அப்போ தான் பெயிண்ட் அந்த ஸ்மூத்னஸும் வரும், ஷைனிங் அந்தளவு பக்காவாக வரும். ஏன்னா பெயிண்ட்டு கலந்த அப்புறம் இப்போ பெயிண்ட்டை ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஏன்னா சின்ன சின்ன டஸ்ட்டு எதுனா இருந்தால் இந்த கன்னோட நாசில் அடைச்சிக்கும், அதனால தான் பெயிண்ட் எப்பவும் ஃபில்ட்ரு பண்ணி தான் அடிப்போம். பாருங்கள், இதுதான் பெயிண்ட்டோட நேமு, பெயிண்ட்டோட அந்த பெயிண்ட் கம்பெனியோட பிராண்டு. எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது, அதனால தான் அந்தளவு ஷைனிங் இருக்குது, லைஃப்பும் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வாரண்டியோடு கொடுப்போம். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பெயிண்ட்டு, டல்லாகாது, உரியாது, எதுவுமே ஆகாது. இப்போ எப்படி ஷைனிங் இருக்கும் அதே அளவு ஷைனிங் பக்காவாக இருக்கும், 1 வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இப்போது ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுன்னு இருக்கும் கேபினுக்கு. ஃபஸ்ட்டு கோட் அடித்து அதுக்கடுத்து செகண்ட் கோட் அடிப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேபினுக்கு பெயிண்ட் அடிக்கிறது பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி அடிக்கிறோம், எந்த ப்ரொசீஜரில் அடிக்கிறோம், பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அடிக்கிறோம் பாருங்கள், அந்தளவுக்கு ப்ரெஷர் வருது, எந்த அளவுக்கு பட்டையாக வருது, எப்படி டிஸ்டன்ஸ் வச்சு அடிக்கிறோம், எதனால் இந்த ஷைனிங் வருது நாங்கள் அடிக்கிறது. அதனால் பாருங்கள், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
பட்டாக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ஒர்க் மொத்தமாக முடிஞ்சிச்சு. தொட்டிக்கு, கேபினுக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லோ எல்லாமே அடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக மாஸ்க் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஹெட்லேம்ப்பு, ஃப்ரண்ட்டு ஷீல்ட், ஃப்ரண்ட்டு கண்ணாடி, இந்த சைடில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒட்டின பேப்பர்லாம் இப்போ ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள், அந்த பம்பரில் ஷைனிங் மட்டும் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. எந்த அளவுக்கு பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் பெயிண்ட்டு நல்லா நைஸாக வந்திருக்கு, ஷைனிங்காக வந்திருக்கு. ஒரு காருக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமோ அந்த அளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டில். அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போன வாட்டி அப்படியே பெயிண்ட் ஒட்டி இருந்தது. இந்த ரிஃப்ளெக்டர் சின்ன சின்ன ரிஃப்ளெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் அப்படியே ஒட்டி இருந்தது போன வாட்டி அடிச்சதில். யாரோ அடிச்சுக்கிறாங்க போன வாட்டி, அதை அப்படியே மாஸ்க் பண்ணாமல் அடிச்சுட்டுக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் அதை ஃபுல்லாக சுரண்டிட்டு தின்னர் போட்டு தொடச்சி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் மாஸ்கிங் பண்ணி அடிக்கிறோம். பம்பரில் பாருங்கள் ஷைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு மாஸாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபரு அப்புறம் நம்ம கஸ்டமர்லாம் கேட்குறாங்க, பெயிண்டிங் மிக்சிங் எப்படி பண்ணுறீங்க, எதனால் இந்த அளவுக்கு ஷைனிங் வருது, எப்படி இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருதுன்னு. அதனால தான் இந்த வீடியோவில் பெயிண்டிங் மிக்சிங் போட்டுக்கிறேன். இதை அப்படியே நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சின்ன சின்னலாம் அந்த இது பார்த்தீங்கன்னா கீ செட் கூட மாஸ்க் பண்ணி அடிக்கிறோம். ஏன்னா போன வாட்டிலாம் பெயிண்ட் அடிச்சிருந்தது, நாங்கள் சுரண்டிட்டு அதை மாஸ்க் பண்ணோம். அப்போ தான் பார்க்க புதுசாக இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நம்ம வீடியோ நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சேனலை. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துன்னே இருக்கும். இன்னும் நிறைய வண்டி பண்ணுவோம். நிறைய வண்டி வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு எக்ஸல் கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம், ஒரு டியூக் மாதிரி. அதே மாதிரி இப்போ நிறைய வண்டி பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, டியூக் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸல். அந்த எக்ஸல் வண்டியோட வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் காஞ்சி கூட ஷைனிங் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எந்த அளவுக்கு கிளாஸ் ஃபினிஷ், எந்த அளவுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். கை பக்காவாக வந்திருக்கு பெயிண்ட்டு. ஒரு காரோட ஃபினிஷிங் அப்படியே வரும். நீங்கள் சொல்லலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு, ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிளும் எடுக்க மாட்டோம் நம்ம. இது டாடா ஏஸ் தானே, ஆட்டோ தானேன்னு இல்லை. நாங்கள் எந்த ஒரு வண்டி பண்ணாலும் அது காருக்கு எப்படி அடிப்போம் அதே மாதிரி பக்காவாக அடிப்போம். பாருங்கள், பம்பர் முதல் கொண்டு எல்லாமே பக்கா ஷைனிங்காக இருக்கும்.
அடுத்து ஃபுல்லாக இப்போது அசம்பிள் தான் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பேனலு, அந்த டோர் லப்பர்ஸு, ஷீட்ஸு, டோர் பேட்ஸ்லேருந்து எல்லாமே அசம்பிள் பண்ணுறோம். வண்டி வந்து இப்போ அடுத்து டெலிவரி தான் கொடுக்க போகிறோம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டு. இந்த கஸ்டமர் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்துட்டுருக்காரு. அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் வண்டியோட கலரை பார்த்து. ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு லைட் ப்ளூவாக இருந்தது, ஏதோ ஒரு ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பக்காவாக பண்ணிடுவோம், அதனால தான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் கஸ்டமர். சிம்பிளாக சொல்லணும்னா அனதர் ஹாப்பி கஸ்டமர். பாருங்க டோர் பேட்ஸ். ஆனால் போன வாட்டிலாம் டோர் பேட்ஸ்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தது, அப்படியே கைட்டாமல் அடிச்சிக்கிறாங்க போலுது. நம்ம ஃபுல்லாக அதை கைட்டி தான் அடிச்சிருக்கிறோம். வண்டியோட ஃபைனல் லுக் பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக வந்திருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணும்னா நம்ம கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் வண்டியை புக் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டியை எடுத்துன்னு வாங்க, தரமாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வண்டியோட அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக வந்திருக்குன்னு. கலர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யார் வெஹிக்கிள் வச்சுருக்காங்களோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.